உங்களெல்லாம் சந்திச்சு உங்களிடத்துல ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். உதயசூரனுக்கு ஓட்ட போட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் எபினேசர் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வைக்கணும். செஞ்சிருவீங்களா? வெற்றி பெற வச்சிருவீங்களா? உறுதியா? நிச்சயமா? சத்தியமா? சத்தமா சொல்லுங்கண்ணா, சத்தமா சொல்லுங்க. நன்றி நன்றி. இங்க மட்டும் இல்ல, பெரம்பூரை முடிச்சுட்டு தான் இங்க வந்தேன். அதுக்கு முன்னாடி ராயபுரம், துறைமுகம், திருவிக நகர், எழும்பூர் போன்ற பகுதியெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தேன். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியும் போயிட்டு வந்திருக்கிறேன். இப்போ ஆர்கே நகர் வந்திருக்கிறேன், ராதாகிருஷ்ண நகர் பகுதிக்கு வந்திருக்கிறேன். ஆக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்துலலாம் நான் அன்போட, பண்போட, பாசத்தோட, பரிவோட, உரிமையோட, உறவோட உங்கள் வீட்டு பிள்ளையா இருந்து நான் கேட்க விரும்புறது, இந்த சென்னைக்கும் எனக்கும் எவ்வளவு தொடர்பு? ஒன்னே ஒன்று சொல்றேன். சென்னையில் நான் பிறந்து வளர்ந்து எம்எல்ஏவாகி அதுக்கு பிறகு மேயராக பொறுப்பேற்று துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்னைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு நான் மேயராக இருந்து ஆற்றிய பணி தான் எனக்கு மிக மிக முக்கியமான பணி. ஏன்னா சென்னையில் மேயர்னா ஒரு வருஷம்தான் மேயர் பதவி பொறுப்பு. அப்பெல்லாம் நான் வரதுக்கு முன்னாடி அதான் அந்த ஒரு வருஷம் மேயராக இருக்கிறவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்குது பாருங்க, வட்ட வட்டமாக வார்டு வார்டாக கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கும். வெறும் கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கும், மேயருக்கு எலெக்ஷன் நடக்காது. வெறும் கவுன்சிலர் மட்டும் தான் எலெக்ஷன் நடக்கும். அப்பெல்லாம் அந்த கவுன்சிலர்லாம் ஒன்று சேர்ந்து, மெஜாரிட்டியாக இருக்கிற கவுன்சிலர்லாம் ஒன்று சேர்ந்து மேயரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நான் 96 வந்தப்போ, திமுக ஆட்சி வந்தப்போ ஏறக்குறை 23 வருஷம் மேயருக்கு எலெக்ஷன் நடக்காமே இருந்துச்சு. கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்காம இருந்தாங்க. கலைஞர் தான் 96 ஆட்சிக்கு வந்து நடத்தினார். அப்போ நடத்தினப்போ மேயர்களையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், கவுன்சில் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டத்தை போட்டு நிறைவேற்றினார். அதனால முதல் மேயரா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக நான் தான் பொறுப்பேற்றேன். கிட்டத்தட்ட 40 லட்சம் ஓட்டு அப்போ சென்னையெல்லாம் சுற்றி, சென்னை புறநகர் பகுதியெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக நான் இருந்தேன் 5 வருஷம். 5 வருஷம் இருந்தேன். அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி இருந்தது தமிழ்நாட்டில். அப்போ மேயர் எலெக்ஷன் நடந்தது 2வது முறை. என் பேர் 5 வருஷம் முடிஞ்சு 2வது முறை எலெக்ஷன் வருது. அப்பயும் நான் நின்னேன். அப்பயும் நான் தான் ஜெயித்தேன். ஜெயலலிதா ஆட்சி நடக்கும்போது, அதிமுக ஆட்சி நடக்கும்போது அப்போ நான் தான் ஜெயித்தேன். நீங்கள் தான் தேர்ந்தெடுத்தீங்க. என்ன, நான் மேயராக இருந்தால் 5 வருஷம் நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையில் அந்த உணர்வோட 2வது முறையை நான் தேர்ந்தெடுத்தீங்க இல்லையா? ஆனால் 2வது முறை தேர்ந்தெடுத்தோன்னா ஜெயலலிதாவுக்கு பிடிக்கல. அப்போ நான் 1000 தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தேன். எம்எல்ஏவாக இருந்தேன், மேயராக இருந்தேன், 2 பொறுப்பில் இருந்தேன். அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, எனக்காகவே சட்டம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, யாரும் 2 பொறுப்பில் இருக்கக்கூடாது, மேயராகவும் இருக்கக்கூடாது, எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது. இதான் எம்எல்ஏவாக இருக்கணும், இல்லை மேயராக இருக்கணும் அப்படின்னு சட்டத்தை போட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஜெயலலிதா ஆட்சியில் எதுவும் செய்ய முடியல, மேயராக இருந்து அதிமுக ஆட்சியில் ஒன்றும் பண்ண முடியல. அதனால மேயராக இருந்து என்ன பொழுது வேஸ்ட்டு அப்படின்னு நான் வந்து மேயர் பதவியை மட்டும் ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏவாக மட்டும் இருந்தேன். இதுதான் உண்மை. ஆக ஒரு 8 வருஷம் நான் மேயராக இருந்தேன். 2 வருஷம் இல்லை, நான் ரிசைன் பண்ணிட்டேன் ஜெயலலிதா சட்டம் போட்டதுனால. அந்த 8 வருஷம் இருந்தப்போ, அதில் குறிப்பாக திமுக ஆட்சி இருந்தப்போ 5 வருஷம் 96லேருந்து 2001 வரைக்கும் என்னென்ன பணிகள்லாம் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும். வேற ஒன்றும் வேணாம். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 10 பாலங்களை இது வரைக்கும் எந்த மாநகராட்சியும் கட்டினதில்லை. எந்த மாநகராட்சின்னா டெல்லி, மும்பை, கல்கட்டான்னு பாருங்க, அங்கெல்லாம் கூட
மாநகராட்சி, பெரிய பெரிய மாநகராட்சி, அதெல்லாம் அவங்க கட்டினதில்லை. கவர்மெண்ட் கட்டும், ஹைவேஸ் கட்டும், பிடபிள்யூடி கட்டுவாங்க, அதே மாதிரி மத்திய அரசை கட்டும், இப்படி தான் கட்டும், நெடுஞ்சாலைத்துறை கட்டும். ஆனால் கார்பரேஷன் கட்டினது கிடையாது. ஆனால் முதல்ல நான் தான் மேயராக இருந்தப்போ 96ல் போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் அப்படின்னு பாலங்களை கட்டணும். அப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம். கம்ப்யூட்டர் ஸ்கூலில் கொண்டு வந்தோம், எல்கேஜி யூகேஜின்னு அந்த படிப்பு கொண்டு வந்தோம். அப்புறம் மாநகராட்சி திடல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் பார்க்கெல்லாம் ஏற்படுத்தணும். அப்புறம் சுகாதார நிலையங்களை ஏற்படுத்தணும், மருத்துவமனைலாம் ஏற்படுத்தணும். இப்படி பல பணிகளை செஞ்சோம். இது 5 வருஷம் சிறப்பாக செஞ்சோம். அது ஒரு கட்டம். அடுத்தது இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம திராவிட மாடல் ஆட்சி என் தலைமையில் ஆட்சிக்கு வந்து அமைச்சராக நாங்கள் பொறுப்பேற்று இந்த வடசென்னை பகுதிக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா தென்சென்னை தான் வளர்ந்துக்கிட்டு போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்சென்னையில் தான் நிறையா டெவலப்மெண்ட் இருக்கும். ஐடி பார்க் இருக்கும், டைடல் பார்க் இருக்கும், பார்க் இருக்கும், கிரவுண்ட் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இப்படி பில்டிங்ஸு நல்லா வந்துட்டு இருக்கோம். காரணம் இது வந்து ஒரு நெருக்கடியான மாவட்டம். இது நெருக்கடியான இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதனால் இது டெவலப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணோம். ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணோம்னா, வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக 4000 கோடி ரூபாய் அதுக்காக நிதியை ஒதுக்கி இன்னைக்கு 3 இந்த வடசென்னை பகுதிக்கு, குறிப்பாக ஆர்கே நகர் பகுதிக்கு ஒன்று முடிஞ்சாச்சு, திறந்து வச்சாச்சு. அதில் தான் நான் இப்போ வந்தேன். இன்னொன்று முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. இன்னொன்று அடிக்கல் அடிக்கணுமா, அடிக்கல் அடிக்கணும். இப்படி அது மட்டும் இல்லை, திருமண மண்டபங்கள், ஸ்கூல்ஸ் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் என்ன விளையாட்டு காம்பஸ் 2 கட்டியிருக்கிறோம். ஆக இப்படி பல பணிகளை செஞ்சுருக்கிறோம். ஆகவே தான் அந்த உரிமையோட உணர்வோட நான் உங்களை கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இதே மாதிரி வடசென்னை வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு வடசென்னை வந்து தென் சென்னையோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த வடசென்னை வளர்ந்துருக்கு. இதை பார்த்துட்டு தேர்தல் அறிக்கையில் கூட இப்போ சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, எப்படி வடசென்னை வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்து வடசென்னை வளர்த்துருக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சி திட்டம், தஞ்சை மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டம், மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டம், வளர்ச்சி திட்டத்தை போட்டு அங்கே 5000 கோடி 10,000 கோடி செலவு செஞ்சு அதையும் செய்யணும்னு சொல்லி இருக்கோம். காரணம், மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆகவே தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை சொன்னோமோ அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சொன்னோம்னா, நம்ம சொன்னோம் கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னோம். ஒவ்வொரு வீட்டு பெண்ணுக்கும் அந்த தொகையை கொடுப்போம், குடும்பத் தலைவி கொடுப்போம்னு சொன்னோம். என்னன்னு சொன்னாங்க, அது நடக்காது, சும்மா புல்லா விடுறாங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்த உடனே கொடுக்கணும்னு நினச்சோம், முடியல. காரணம் நிதி பற்றாக்குறை. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக வச்சுட்டு போயிருந்தாங்க கடந்த ஆட்சி. அதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணி, கொரோனா காலம் வேறு, அதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணி ஒரு 4-5 மாதத்தில் மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 1000 ரூபா மாதம் 15ஆம் தேதி பேங்க்குக்கு வருதா இல்லையா சொல்லுங்கள்? வருதுல்ல? கரெக்டாக வருதுல்ல? அது ரைட். இப்போ மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே எவ்வளோ உயர்த்த போகிறோம்? நம்புறீங்களா? அதை நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குல்ல? இப்போ சத்தமாக தான் சொல்லுங்களேன். இருக்கு, நம்பிக்கை இருக்கு. சரி. ஆக 2000 ஆக்க போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசினுடைய திட்டங்கள் ஏதாவது ஒருத்தராவது 2 பேராவது பலன் பெறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த குடும்ப செலவு 1000 ரூபா போதா உரிமை தொகை. அப்புறம் அடுத்தது என்ன, நான் முதல் திட்டம். நான் முதல் இருக்கேன். நீ வெரி குட், என்ன பேருண்ணா? முகமது ரஃபி அவின். வெரி குட், வெரி குட். என்ன பண்ண, என்ன என்ன செகண்ட் பிஏவா? 3rd இயர் பிஎஸ்சி. வெரி குட், வெரி குட். பார் உதாரணம் அவரே, நான் முதலும். அதே மாதிரி தமிழ் புதல்வன் அந்த திட்டம்
லேப்டாப் தமிழ் புதல்வன். அப்புறம் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், அது 1000 ரூபா. அம்மா இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நான் ஏன் வந்து இதெல்லாம் பேசணும்? இப்போ இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நான் ஏன் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும், அவ்வளோதான். ஆ ரெண்டாயிரமா? பட்டா 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 அதான் முக்கியம். இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அளவுக்கு சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பட்டா வழங்கின ஒரு ஆட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான். தமிழ் புதன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அந்த 1000 கூட உயர்த்தி 1500 ஆக்க போகிறோம் இல்லையா? 1500 அதுவும் ஆக போகுது. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியும். இப்போ இன்னொன்று அறிவிச்சிருக்கோம், ஆட்சிக்கு வந்து புதுசாக ஒன்று அறிவிச்சிருக்கோம், இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டம் தெரியுமா? இல்லத்தரசி திட்டம் எவ்வளோ? நீங்கள் கொஞ்சம் லேடிஸ் சொல்லிட்டோம். எவ்வளோ லேடிஸ் சொல்லிட்டோம்? 8000. 8000 தானே? அதில் என்னென்ன கொடுக்க போகிறோம்? ஸ்டவ்வு, கிரைண்டரு, மிக்சி, வாஷிங் மிஷினு, டிவி, சொல்லிக்கிட்டே போகலாம். இதை வந்து உங்கள் சாய்ஸு, லேடிஸோட சாய்ஸ் தான். தயவு செஞ்சு உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுறதுங்க, வீட்டுக்காரத்தை கேட்டுறதுங்க. ஏன்னா ஏதாவது குழப்பி விட்ருவாங்க உங்களை. அதை வாங்கினா நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு குழம்பி விடுவீங்க. அப்புறம் பிரச்சனை வரும் உங்களுக்குள்ள. ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுவாங்க, அண்ணன் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்லாம். கவலைப்படாதீங்கண்ணா, நான் வந்து சமாதானம் பண்ணி வச்சிடறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் முன்னேறணும், உங்களுக்காக தான். உங்களுக்கு இருக்க உரிமை அது. கலைஞர் உரிமை தொகைக்கு பேர் வச்சோம். நீங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வீட்டு வேலை செய்கிறீங்க. உதாரணமாக காலையில் எழுந்திரிக்கிறீங்க, 5 மணி தான் எழுந்திரிச்சிடுவீங்க. ஏந்திச்சோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு போய் தண்ணி தெளித்து, வாசல் தண்ணி தெளித்து, கோலம் போட்டு, அதுக்கு பிறகு காஃபி போட்டு, பசங்களை எழுப்பி அவங்கள குளிப்பாட்டி, அவன் அடம் பிடிப்பான். அதெல்லாம் நீ ஸ்கூலுக்கு போகலாமா, எனக்கு உடம்பு வெளியே அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் இல்லை, நீ போய் தான் அவனு அவனை கட்டாயப்படுத்தி அவனுக்கு சாப்பாட்டுக்கு 2 திணிச்சு, வாயில் திணிச்சு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டு அவனை அனுப்பிச்சி, அதுக்கப்புறம் புருஷனை எழுப்பி அவர் பிக் பண்ணிப்பார். கொஞ்சம் நேரம் படுக்கிறான் சுமார் அப்படின்னு சத்தம் போடுவார். இதெல்லாம் எனக்கு எப்படி அனுபவம்னு கேட்குறீங்களா? என் ஒய்ஃபு வண்டியில் வந்திருக்கிறாங்க, வண்டியில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல தான். அவங்க எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே கவனித்து நம்மளை குளிப்பாட்டி அனுப்பிச்சி விட்டு இவ்வளோ வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு, அவங்க நம்ம சாப்பிட்டு போட்ட பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கழுவி அதை ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி வச்சு, அதுக்கு பிறகு அழுக்கு துணியெல்லாம் துவைச்சி, நம்ம பேண்ட்லாம் கட்டி போட்டிருப்போம், சட்டை பேண்ட்டெல்லாம். அந்த பேண்ட் எடுத்து செக் பண்ணுவாங்க, ஏதாவது உள்ள ஏதாவது இருக்கான்னு பாக்கெட்டில். ஏன்னா மழை தண்ணி பட்டுருமில்ல, அதுக்காக அதை செக் பண்ணுவாங்க. அதை பண்ணி இவ்வளவும் பண்ணி நம்ம யாரும் ஆஃபீஸுக்கு போவோம். உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறான்னு கேட்பாங்க. சும்மா தான் வீட்டில் இருக்காங்க. ரொம்ப அலட்சியமாக சொல்லிடுவோம், சும்மா தான் வீட்டில் இருக்காங்க. சும்மா தான் இருக்கீங்க நீங்கள் எங்களை அனுப்பிச்சி விட்டு, வேலை புருஷனை அனுப்பிச்சி விட்டு கடைக்கு போய் காய்கறி வாங்கி அதை கொண்டு வந்து சமைச்சு, புருஷனுக்கு பிடிச்சி நல்லா இருக்குமா, இதை சாப்பிடுவானா, இதெல்லாம் திங்க் பண்ணி சமைக்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இல்லையா? வீட்டில் யாராவது பெரியவங்க தான், அவங்க உடம்புக்கு என்ன இருக்கா பிரச்சனை, அதையும் பார்த்து டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் மருந்து வாங்கி கொடுத்து இவ்வளோ வேலை பண்ணுறீங்க. இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புருஷங்கள்லாம் சும்மா வீட்டில் தான் இருக்காங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. உரிமை தொகை உங்களுக்குன்ற உரிமை இருக்குது. ஆக அவங்களுக்கும் எல்லா உரிமையும், ஆண்களுக்கு இருக்கிற உரிமையும் உங்களுக்கு இருக்குங்கிற அந்த உணர்வோடு தான் அதுக்கு உரிமை தொகைன்னு பேர் வச்சோம். ஆகவே நான் உரிமையோடு உங்களிடத்துல கேட்க வந்திருக்கிறேன். உதயசூரனை கோட்டை போட்டு நம்முடைய எம்எஸ்ஆர் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.